ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 49 அதிகாரம் 19 அப்பொழுது உன் வனாந்தரங்களும் உன் பாழிடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும். உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வனாந்திரமான உங்கள் தேசமும் பாழிடமான உங்கள் நிலங்களும் சத்துருவினாலே நிர்மூலமாக்கப்பட்டு தீக்கிரையான வெற்றிடமாய் கிடக்கிற உங்கள் இடங்களும் ஜனங்களால் நிரப்பப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். The word of God says God is going to fill your abundant places, the desolated places, with a crowd of people. You might have lost everything. You might have lost your belongings. You might have lost your houses. You might have lost all your wealth and health. But the Lord God says He is going to bless you and He is going to fill you with every blessings which you need. நம்முடைய வாழ்க்கையில வனாந்திரமான நம்முடைய தேசம், நம்முடைய வீடு, நம்முடைய குடிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிரப்புவார். தாவீதுடைய வாழ்க்கையில சிக்லாக்கு பட்டணத்தை எதிராளிகள் வந்து சூறையாடி கொண்டு போனார்கள். பட்டணத்தை தீக்கிரைக்கு ஆக்கினார்கள். எல்லா ஸ்திரீகளும் பிடிக்கப்பட்டு போனார்கள். பிள்ளைகள் சிறையாக்கப்பட்டு போனார்கள். தாவீதும் அவனோடுக்குள்ள உள்ள புருஷர்களும் வந்து பார்க்கும் பொழுது அந்த தேசமானது பாழாய் போனதாய் கிடக்கிறது. நிர்மூலமாக்கப்பட்ட ஒரு தேசமாய் இருந்தது. ஆனால் அவன் ஜபித்த பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் அவன் திருப்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். When David lost everything in the city of Ziklag, the city was completely destroyed by the enemies. It was completely desolated by the people or the enemies. But when he prayed, God gave everything back to him. He restored everything back. That is the way God is going to bless you. You might have lost everything, but God is going to bless you with abundant blessings. And also, the people, those who swallowed you, will be far away from you. Satan is the one who is trying to swallow the blessings of God's people. God has already destroyed the power of the enemy in the cross. So you and me are more than conquerors through our Lord Jesus Christ. So the devourer will be far away from you. You will be protected. You will be blessed. You will have everything in abundance in the near future. Don't worry about what you have lost. You are going to restore your health. You are going to restore your wealth. You are going to restore your belongings in Jesus' name. நாம் ஜபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, வனாந்திரமான எங்கள் தேசத்தையும் பாழாய் போன எங்கள் நிலங்களையும் எங்களுக்கு திரும்ப தரப்போகிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களினாலே நீ நிரப்ப போகிறீர். சபைகளை ஜனங்களினாலே நிரப்ப போகிறீர். எங்களை விழுங்கினவர்கள் எங்களுக்கு தூரமாவார்கள். எங்களுடைய சத்துருக்கள் எங்களுக்கு தூரமாவார்கள். பிசாசுடைய ஜனங்கள் எங்களை விட்டு தூரமாவார்கள். நாங்கள் விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.